மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இந்த ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஏற்பட்ட பிற்பாடு நடைபெறப் போகிற விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், நான் முதலிலே சொன்னது போல இந்த மாரடைப்பு நோய் ஏற்பட்டு முதல் 24 இருந்து 48 மணித்தியாலங்கள் மிகவும் முக்கியமானவை. அது கோல்டன் அவர்ஸ், அதாவது தங்கத்திலான நேரம் என்று சொல்லுவோம். இந்த இடத்திலே சாதாரணமாக பல பேர் இறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதில் முக்கியமாக இந்த மாரடைப்பு ஏற்படுகின்ற போது இந்த கார்டியக் அரெஸ்ட் என்று சொல்லுவோம், அதாவது இருதயம் நிற்கின்ற ஒரு செயற்பாடு ஏற்படும். ஏனென்றால் அதாவது எங்களுடைய இருதயத்தினுடைய சோனை அறையினுடைய துடிப்பிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அதை நாங்கள் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் என்று சொல்லுவோம். அதாவது இதயத்திலே இருக்கின்ற சோனை அறையினுடைய துடிப்புகளிலே மாற்றம் ஏற்படுகின்ற போது இந்த மாற்றம் காரணமாக எங்களுடைய இருதயம் என்ன செய்கின்றது, வேகமாக துடித்து அதன் மூலமாக கடைசியிலே இந்த இருதயமாவது நிற்கின்ற, அதாவது கார்டியக் அரெஸ்ட் வருகின்ற ஒரு நிலைமைக்கு இது போகலாம். எனவே முதல் 48 மணித்தியாலங்கள். அதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்கிறோம், பலதரப்பட்ட மருந்து, உங்களுக்கு தெரியும், ஆஸ்பிரின் போன்ற மருந்துகளை கொடுக்கலாம். பல பீட்டா ப்ளோக்கோஸ் போன்ற பல மருந்துகள் இருக்கின்றது. இவற்றை நான் இங்கு விவரமாக விளக்க வேண்டிய விருப்பமில்லை. எனவே பல மருந்துகளை கொடுத்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இயல்பான மட்டும் இந்த நோயாளியை எழும்பி நடக்க செய்வோம். அதாவது நாங்கள் சொல்லுவோம் இரண்டாவது நாளில் இருந்து அவரை நாங்கள் கொஞ்சம் மொபிலைஸ் பண்ண வேண்டும். இங்காலே கொஞ்சம் நடப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது நாளிலே இருந்து மிகவும் முக்கியமான, உங்களுக்கு தெரியும், நான் முதலும் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்திலே ஒரு நோயாளி இருப்பாராக இருந்தால் அவருக்கு இந்த இரத்த நாடிகள் நாடங்களின் ஊடாக ஓடுகின்ற இரத்தத்திலே அந்த தடை ஏற்பட்டு அதன் மூலமாக முழக்கு ஏற்பட்டு கட்டி ஏற்பட்டு அந்த கட்டிகள் நாங்கள் த்ரோம்போசிஸ் என்று சொல்லுவோம். அந்த கட்டிகள் நேரே எங்களுடைய சுவாச பைக்கு எடுத்து செல்லப்பட்டு மரணம் சம்பவிக்கலாம். எனவே எந்த ஒரு சத்திர சிகிச்சையாக இருக்கலாம், இயல்பான மட்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நோயாளிகளை நாங்கள் இயல்பான மட்டும் விரைவிலே இந்த நோயாளிகளை நாங்கள் அசைக்க வேண்டும், மொபிலைஸ் பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். சாதாரணமாக அவர் 2 நாளிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிப்பார். அடுத்தது எப்போ இந்த நோயாளியை நாங்கள் விடுகிறோம். சாதாரணமாக ஒரு விதமான பிரச்சனைகள், காம்ப்ளிகேஷன் என்று சொல்லுவோம், பக்க விளைவுகள், பிரச்சனை ஒன்றும் இல்லாவிட்டால் சாதாரணமாக 6வது நாளிலேயே நாங்கள் இந்த நோயாளிகளை நாங்கள் வீடுகளுக்கு அனுப்புவோம். 6வது நாள். எனவே இந்த 6வது நாளிலே நாங்கள் இந்த நோயாளிகளை வீடுகளுக்கு அனுப்புகின்ற போது கவனிக்க வேண்டியது என்னென்றால் அவருக்கு இருதய நோய், நெஞ்சு வலி இருக்கக்கூடாது, நெஞ்சு நோய் இருக்கக்கூடாது. 2வதாக அவர் சாதாரணமாக நடந்து தன்னுடைய வேலை செல்லக்கூடத்துக்கோ தன்னுடைய குளிப்பதற்கோ செல்லக்கூடிய அந்த சிலனை, அதாவது நோபல் மொபிலைசேஷன் இவ்வளவும் இருந்தால்தான் நாங்கள் என்ன செய்வோம், இந்த 6வது நாளிலே அந்த நோயாளியை நாங்கள் வீடுகளுக்கு அனுப்புவோம். முக்கியமாக அவருக்கு என்ன இருக்கக்கூடாது, இந்த நெஞ்சு வலியானது இருக்கவே கூடாது. பிறகு இதன் பிற்பாடு நாங்கள் ஒவ்வொரு மாதம் அந்த நோயாளியை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த சிகிச்சை நிலையம் கிளினிக்கலை பார்க்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக பல விடயங்களை பற்றி கேட்பார்கள். உதாரணமாக சொல்ல போனால், ஏதாவது எப்போது எங்களுடைய பாலியல் உறவுகளை, செக்ஷுவல் லைஃபை வைத்துக் கொள்ள முடியும், மனைவியினுடனோ கணவனுடனோ நான் எவ்வாறு இந்த நிலைமையிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், இது கேட்க மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வந்து இருந்து கொண்டு தலையை சொறிந்து கொண்டு இருப்பார்கள். கேட்பதற்கு அவர்களுக்கு வெட்கமாக இருக்கும். சில வேளையில கணவர் நோயாளியாக இருந்தால் கணவர் இந்த கதை எடுத்தால் மனைவி அந்த இடத்திலிருந்து வெளியிலே போவதை கூட நாங்கள் கண்டிருக்கின்றோம். இதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. சாதாரணமாக நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஒரு வாகனத்தை 1 மாதத்தின் பின் அவர் வாகனத்தை ஓட்டலாம். ஆனால் இந்த வாகனமானது ஹெவி வாகனமாகவோ, அதாவது பார ஊர்தியாகவோ அல்லது பொது பாவனைக்குரிய வாகனமாகவோ இருக்கக்கூடாது. ஹெவி வெஹிக்கிளாகவும் இருக்கக்கூடாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது பொது வாகனம், உதாரணமாக பஸ் வண்டி, அந்த பஸ் வண்டியிலே பல பேர் போகிறார்கள்.
இவருக்கு அந்த பஸ் வண்டியிலே போகின்ற போது இந்த அஞ்சைனா அல்லது நெஞ்சுவலி ஏற்பட்டால் அவ்வளவு பேரும் முடிந்துடும் என்றபடியினாலே இவர்களுக்கு நாங்கள் பார ஊர்திக்குரிய அல்லது பொது போக்குவரத்துக்குரிய இந்த லைசன்ஸை அனுமதி பத்திரத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. தன்னுடைய வாகனத்தை ஒரு மாதத்திற்கு பிற்பாடு ஓட்டிச் செல்ல முடியும். அடுத்ததாக இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்றால் சாதாரணமாக நாங்கள் கொடுக்கின்ற கால அளவு ஒரு மாதம். எனவே இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது கவனிக்க வேண்டும். இவ்வாறு இந்த செக்ஷுவல் லைஃபை நாங்கள் நடத்துகின்ற போது உங்களுக்கு ஏதாவது நெஞ்சு வலி ஏற்பட்டால் கட்டாயமாக நீங்கள் இயலுமான மட்டும் சென்று உங்களுடைய வைத்தியரை காண்பது மிகவும் முக்கியம். எனவே நான் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தால் அவருக்கு நாங்கள் இந்த அஞ்சைனா என்ற பிரச்சனை ஏற்பட்டது. அவர் மனைவியுடன் இந்த செக்ஸ் லைஃபை செய்கின்ற போது மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்த போதுதான் அவருக்கு இந்த மாரடைப்பு நோய் ஏற்பட்டது. எனவே இது எனக்கு தெரியும் என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இயலுமான மட்டும் ஒரு மாதத்திற்கு பிற்பாடு சாதாரணமாக இந்த ஃபேமிலி லைஃப், அதாவது குடும்ப வாழ்க்கை, பாலியல் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதில் எவ்விதமான தடங்களும் கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமானது என்ன, இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது நெஞ்சுவலி ஏற்படுமாக இருந்தால் கட்டாயமாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பெற வேண்டியது முக்கியம். அதே நேரத்தில் இதுக்கு எந்த விதமான தடைகளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கிடையாது, கவனித்துக் கொள்ளணும். அனைவருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் கேட்பதற்கு வைத்தியம் சென்று கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. அப்படி அல்ல, ஒரு மாதத்துக்கு பிற்பாடு பாலியல் ரீதியான தொடர்புகளை எல்லாம் நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். எப்போது வேலைக்கு செல்ல முடியும்? சாதாரணமாக நாங்கள் சொன்னால் ஒரு மாதத்துக்கு பிறகு வேலைக்கு செல்ல முடியும். அதாவது முதலே சொன்னது போல் அவர் பொது போக்குவரத்து போன்ற பகுதிகளில் அவர் வேலை செய்ய முடியாது, ஒரு வாகன ஓட்டியாக வேலை செய்ய முடியாது. அவர் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு சாதாரணமான தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவர் மேற்கொள்ளுகின்ற போது அவருக்கு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் கட்டாயமாக அவர் ஒரு வைத்தியரை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சில மிகவும் முன்னேற்றகரமான இடங்களில் இந்த நோயாளிகளை நாங்கள் வீடுகளுக்கு அனுப்புகின்ற போது சப் மேக்சிமல் எக்ஸசைஸ் இசிஜி என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், உடற்பயிற்சியின் போது எடுக்கின்ற அந்த இசிஜி கொஞ்சம் குறைவாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த எக்ஸசைஸ் இசிஜி செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முறை இருக்கின்றது, இந்த ஹோல்ட மானிட்டரிங் எனப்படுகிற முறை. அதை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்லுவேன். அதை செய்து போட்டு வீட்டு அனுப்பலாம். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய மாரடைப்பு ஏற்படுமாக இருந்தால் இந்த ஆஞ்சியோகிராமை செய்து கூட நாங்கள் அவரை வீடுகளுக்கு அனுப்பலாம். அவ்வாறு அனுப்புகின்ற போது நாங்கள் 100% உறுதியாக இருக்கிறோம் அவருக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என்று. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மணி சின்னத்தை பெல் சின்னத்தை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்தில் மேலதிக தொடர்புகள் தேவையாக இருந்தால் 0094 77 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.